ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஹைப்பு கொடுத்து விடுங்க, லைக் கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேத்திக்கு எபிசோடு வெள்ளிக்கிழமை எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இவர் அன்பரசு வீட்டில் பேசுவார் இல்லைங்களா, அவங்க மாமா கிட்ட இந்த மாதிரி சாரதாவும் காவேரி இங்கே தான் இருக்கிறாங்க போல், இல்லை சாரதா மட்டும் தான் இங்கே இருக்கிறாளா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தெரியல, எந்த விஷயமா இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் மாமா அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பார் இல்லைங்களா. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படியே முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்பரசு காரில் இருக்கும்போது எதிரில் பார்த்திங்கன்னா காவேரி வர மாதிரி தான் காமிக்கிறாங்க. இவர் எவ்வளோ தைரியம் பாரு, நான் போய் அவகிட்ட பேசுகிறேன் பாரு அப்படின்ற மாதிரி தான் கீழே இறங்குவார். உடனே அன்பரசு ஒய்ஃப் ராதா வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இருடி நான் போய் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி இவர் பேசுவார். காவேரி கிட்ட உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே வந்திருப்ப நீ அப்படின்ற மாதிரி தான் பேசுவார். உங்களை பார்க்காத வரலையும் 5 வருஷம் நிம்மதியாக இருந்தோம், என்றைக்கு நாங்கள் உங்களை பார்த்தோமோ அன்றைக்கே நிம்மதி போச்சு. எதுக்கு இப்போது இங்கே வந்திருக்கிறீங்க, எதை பிளான், என்ன விஷயம், என்ன பிளானில் வந்திருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் அன்பரசு கேட்பார். உடனே காவேரி என்ன சொல்லுவாங்கன்றது பார்த்திங்கன்னா, உடனே நீங்கள் யார், நீங்கள் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு சடனாக 2 பேருமே ஷாக் ஆகி நிற்பாங்க. உடனே ராதா யூகிச்சுக்கிட்டு, இல்லைப்பா தெரிஞ்ச எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தியே திவ்யாவாணி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லைங்க அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லுவாங்க. இல்லை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன் இல்லையா, அந்த திவ்யா நினச்சி நான் உங்கள்கிட்ட பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் ராதா பேசுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் இத்தனை நாளாக மதுரையில் இருந்தோம், இப்போ தாங்க 2 வாரம் ஆகுது இங்கே இந்த ஊருக்கு அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லுவாங்க. ஓ அப்படியா, சரிம்மா சாரிம்மா அப்படின்னு சொல்கிறதுக்கு காவேரி தலையில் அடிச்சுக்கிட்டு ஒரு முறை திரும்பி பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. உடனே அன்பரசுக்கு கோவம் எதுக்குடி இப்போ ராதா நீ மாற்றி பேசின அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னதுக்கு, ஏங்க என்ன உங்களுக்கு ஒன்றும் புரியலையா, அவளுக்கு இன்னும் பழசு ஞாபகமே வரல, அவள் யாருன்னு கேட்குறாள் தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அதெல்லாம் தெரியுது, ஆப்ரேஷன் அடிப்பட்டது ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு முன்னாடி மறந்துட்டான்றது தெரியும், டிஸ்சார்ஜ் ஆகிட்டு நம்ம வீட்டுக்கு தானே வந்தா, அப்போ நம்மளை பார்த்துருப்பா இல்லையா, அது கூடவா அவளுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அன்பரசு கேட்பார். உடனே ராதா சொல்லுவாங்க, என்னங்க அவளே என்ன நடந்ததுன்னு தெரியாத பட்சத்தில் நம்ம யார் என்னன்றது அவளுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவளுக்கு அது யோசிக்கவே முடியலன்னும் போது நம்ம யாருன்றது அவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி தான் ராதா கேட்பாங்க. இது என்ன புது பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த சீனை முடிப்பாங்க. உடனே ஸ்கூலில் தான் காமிப்பாங்க. படம் வரைஞ்சுவாங்க, ஃபேமிலி அப்பா அம்மா பாப்பா இருக்கிற படம் மாதிரி தான் காவேரி வரைஞ்சிருப்பாங்க. எல்லா பசங்களையும் வர சொல்லுவாங்க. காவேரி பாப்பா பார்த்திங்கன்னா அப்பாவும் ஒரு சின்ன குழந்தை இருக்கிற மாதிரி தான் வரைஞ்சி எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி காவேரி கிட்ட காமிப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி காவேரி கேட்டதுக்கு படம் பார்ப்பாங்க, அம்மா படம் வரையாது, அப்பாவும் பாப்பாவும் மட்டும்தான் வரைஞ்ச மாதிரி தான் கொண்டு போய் அந்த பாப்பா கேட்பா. நீ இன்கம்ப்ளீட்டாகவே முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறியே அப்படின்னு சொன்னதுக்கு, ஏன் அம்மாவை வரையல அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு அம்மா இல்லை மிஸ் அப்படின்ற மாதிரி பாப்பா சொல்லுவாள். அம்மா இல்லையா, எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, சாமி கிட்டே போயிட்டாங்க, ஆனால் எங்கள் அப்பா என்றைக்கே இருந்தாலும் ஒரு நாள் உன்னை பார்க்குறதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் அப்பா என்கிட்ட பொய் சொல்கிறாருன்றது எனக்கு தெரியும், ஆனால் நான் நினைக்கிறேன் அம்மா சாமி கிட்டே போயிட்டாங்க அப்படின்ட்டு பாப்பா சொல்லுவாள். உடனே காவேரி என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை தேடி உங்கள் அம்மா வருவாங்க, நீ படம் வரை அப்படின்ற மாதிரி தான் காவேரி பேசிக்கிட்டே அம்மா படத்தை வரைஞ்சி கொடுத்ததுக்கப்புறம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க மிஸ், நீங்கள் சொன்னது நடந்தால் எனக்கு சந்தோஷம், எங்கள் அம்மா வருவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, கண்டிப்பாக உங்கள் அம்மா உன்னை தேடி வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த சீனை முடிப்பாங்க. ஸ்கூல் பெல்லு முடிச்சிடுவாங்க. அடித்து முடிச்சிட்டதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்புவாங்க. பாப்பா கிளம்பாத அப்படியே உட்காண்ட்ருப்பா. ஏமா நீ கிளம்பலை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நீங்கள் வரேன்னு சொன்னீங்க இல்லையா, எங்கள் அப்பா கிட்ட உங்களை நான் காமிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அதனால தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பாப்பா சொல்லுவாள். அப்படியா, சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி வரும்பொழுது பார்த்திங்கன்னா வழியில் ஒரு மிஸ் உங்களை பிரின்ஸிபால் மேடம் கூப்பிட்றாங்க, நீங்கள் வாங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உடனே காவேரி பாப்பா கிட்ட, இன்றைக்கில் நான் இன்னொரு நாளைக்கு பார்க்குறேன், நாளைக்கே கொண்டு விடுவாங்க இல்லையா, இப்போ பிரின்ஸிபால் மேடம் என்னை கூப்பிட்ருக்குறாங்க இல்லையா, நான் போய் பார்த்துட்டு வரேன்ப்பா அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லுவாங்க. ஓகே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இங்கே வருவாள்.
விஜய் வந்து பாப்பா ஏன் இன்னைக்கு மூட் அவுட்டில் வரீங்க அப்படின்ற மாதிரி காரில் தூக்கி உட்கார வச்சு பேசின்னு இருப்பாங்க. இல்லைப்பா மிஸ்ஸு வந்து உங்களை மீட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, உடனே பிரின்ஸிபால் மேடம் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து பாப்பா சொல்லுவா. அப்படியா, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு காலையில் கொண்டு வந்து விடுறேன், இல்லை அப்போ பார்த்துக்கிறேன், அப்படி தான்ப்பா மிஸ்ஸும் சொன்னாங்க, அதுக்காக மூட் அவுட்டாக இருக்கிறீங்க, சரிங்க அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து பாப்பா கிட்ட பேசுவார். உடனே பாப்பா கிட்ட பேசின்னு இருக்கிறத வந்து காவேரி வந்து வெளியில் வந்து விஜயும் பாப்பாவையும் பார்ப்பாங்க. அவங்க வந்து ஒரு குழப்பத்திலே பார்க்குற மாதிரி தான் வந்து சீன் கொண்டு போவாங்க. இதை வந்து அப்படியே முடிச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாரதா வீட்டை தான் காமிப்பாங்க. சாரதா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கங்காவும் யமுனா நிவின் எல்லாம் வீடியோ கால் பண்ணுவாங்க. வீடியோ கால் பண்ணிவிட்டு என்னடா அதிசயமாக எல்லோரும் ஒரே நேரத்தில் கால் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சாரதா கேட்பாங்க. இல்லைம்மா இன்றைக்கி காவேரி வந்து பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, என்னடி திடீர்னு இப்படி சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி சொன்னது, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாவே அவள் தாம் தும் குதிக்கிறா, எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறா, நீங்கள் வேறு பொண்ணு பார்க்குறதுக்கு அதில் இன்றைக்கே வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அதுக்கு என்னங்க அத்தை பண்ணுறது, எப்படியாவது இருந்தாலும் அவளுக்கு வேறு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து நிவினும் கங்காவும் யமுனா 2 பேருமே சொல்லுவாங்க. சரி இப்போது நான் பேசினா அவள் கேட்க மாட்டா, நீங்கள் மறுபடியும் ஈவினிங் கால் பண்ணி அவளை சமாதானப்படுத்துங்க. உடனே வந்து சாரதா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரியாது, நீங்கள் கால் பண்ணி அவளை சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொன்னதுக்கு, கங்கா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கால் பண்ணி நான் சொல்கிறேம்மா, நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே வந்து காவேரி வந்து வீட்டுக்கு வர மாதிரி தான் காமிப்பாங்க. காவேரி வந்து வீட்டுக்கு வந்தோடனே நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேம்மா அப்படின்ற மாதிரி காவேரி சொன்னதுக்கு, அப்புறமேட் பண்ணலாம், உட்காரடி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து சாரதா சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, "என்னத்துக்குமா இப்போ நான் இவ்வளோ நேரம் வந்து உட்காந்துருக்குறேன், ஏதோ சொல்கிறேன்னு சொன்னா எதுவுமே பேசாத அமைதியாக உட்காந்துருக்குற" அப்படின்ற மாதிரி வந்து காவேரி கேட்பாங்க. உடனே சாரதா வந்து விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வரும்போது, "நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா?" அப்படின்ற மாதிரி வந்து காவேரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. "என்ன விஷயம் சொல்லுடி" அப்படின்னு சொன்னதுக்கு, அடிக்கடி எனக்கு ஒரு கனவு வரும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லைம்மா உனக்கு, ஆமாம் இப்போ என்னடி அதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அந்த கனவுல வந்த மாதிரியே இன்றைக்கி நான் ஒருத்தரை பார்த்தேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாங்க. கனவுல வந்த மாதிரி பார்த்தியே, என்னடி சொல்கிற அப்படின்ற மாதிரி வந்து சாரதா கேட்பாங்க. ஆமாம்மா என் கனவுல வந்த மாதிரியே ஒருத்தரை இன்றைக்கி நான் பார்த்தேம்மா, ஏற்கனவே ஒரு பாப்பா என்கிட்ட அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன்ல, அந்த பொண்ணுடைய அப்பா தாம்மா அவர், எனக்கு என் கனவுல எப்படி வருவாரோ அதே மாதிரி தாம்மா அவர் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து எப்போ பார்த்தாலும் கனவு வருதுன்னு இதையே சொல்லின்னு இருக்காத, அதெல்லாம் விட்டுடி, இன்றைக்கி உன்னை பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்ற மாதிரி வந்து சாரதா வந்து சொன்ன உடனே அதிர்ச்சியில் காவேரி ஃபேஸை காமிப்பாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடை வந்து முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காவேரி என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லைம்மா, உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது, எனக்கு கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல, உனக்கு ஒரு முறை சொன்னால் தெரியாதா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, எங்கிட்ட ஏண்டி தாம் தூம் குதிக்கிற நீ, நிவின் தானே பார்த்து வச்சுருக்கிறாரு, இன்றைக்கி வர்றாங்க, எனக்கே தெரியாது, அவங்க இன்றைக்கி வர்றாங்க, சும்மா ட்ரெஸ் பண்ணி நில்லு, பிடிக்குதோ பிடிக்கலையோ அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சாரதா சொல்லுவாங்க. நீ எப்போ பார்த்தாலும் உன் இஷ்டத்துக்கு தான் நீ பண்ணுற, என் விருப்பத்தை நீ எதுவுமே கேட்குறதே கிடையாது, எனக்கு தான் கனவு அப்பப்போ ஒன்று வருது இல்லை, எனக்கு அதில் வர தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு தானே நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நீ ஏன் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, எனக்கு கல்யாணத்தில் இஷ்டமே இல்லைன்ற மாதிரி தானே நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு, கல்யாணம் பண்ணிக்கிறது எத்தனை நாளைக்கு எப்படியே இருக்க போகிற, கங்கா யமுனாலாம் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகலையா, நீ எத்தனை நாளைக்கு என் கூடவே இருக்க போகிற நீ அப்படின்ற மாதிரி வந்து சாரதா கேட்குறதுக்கு காவேரி என்ன பண்ணுவாங்க, கோவப்பட்டு கத்துவாங்க. எப்போ பார்த்தாலும் நான் சொல்கிறது நீ எதுவுமே கேட்குறதே இல்லை, உனக்கு என்ன தோணுதோ நீ செஞ்சுட்டு போ, உனக்கு என்ன ட்ரெஸ் பண்ணின்னு வந்து நிற்கணும் அவ்வளோதானே, நான் பண்ணுறேன்னா பண்ண மாட்டேனோ இல்லையோ, உன் தேவைக்காக நான் பண்ணுறேன் நான் அப்படின்ற மாதிரி வந்து கோச்சிக்கிட்டு உள்ளார போயிடுவாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா அன்பரசை தான் காமிப்பாங்க. அன்பரசு வந்து அவர் விஜயோடைய தாத்தா கிட்ட பேசுகிற மாதிரி தான் கொண்டு போவாங்க. இந்த மாதிரி இன்றைக்கி காவேரி பார்த்தமாமா, இன்றைக்கி பேசுனதில் இன்னும் அவளுக்கு நினைவு தெரியலன்றது மட்டும் தெளிவாக தெரியுது, ஆனால் இப்போது இதனால் நம்ம அப்படியே விட்டாக்கா பிரச்சனை நமக்கு தான், ஏன்னா இப்போ காவேரிக்கு வந்து நம்ம யாருன்றது தெரியல, காவேரி விஜய் பார்த்தா பிரச்சனை கிடையாது, ஆனால் விஜய் வந்து காவேரி பார்த்தானா பிரச்சனை, அதனால் நம்ம வந்து சாரதாவை கூப்பிட்டு பார்த்து பேசி இந்த ஊரை விட்டு வெளியில் போக சொல்லுவோம், ஏன்னா நம்ம 5 வருஷமாக நிம்மதியாக இருந்தோமா,
மறுபடியும் காவேரியால் பிரச்சனைனா கண்டிப்பாக பசுபதியாலையும் பிரச்சனை வரும் நமக்கு அப்படின்ற மாதிரி வந்து அன்பரசு வந்து விஜயோடைய தாத்தா கிட்ட பேசுவார். நீங்கள் சொல்கிறது சரிதான் மாப்பிள்ளை, இப்போ இதுக்கு என்ன வழி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, நம்ம சாரதா எங்கே இருக்கிறான்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நம்ம சாரதா கிட்ட போய் பேசுவோம், நம்ம இங்கேருந்து கிளம்பி போக சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அடுத்த பிளான் போட்டு சாரதாவை தேடி போகிற மாதிரி தான் வந்து கதையை கொண்டு போவாங்க. சாரதா கிட்ட போய் பேசும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா, எதுக்கு இத்தனை வருஷம் நாங்கள் நிம்மதியாக இருந்தது உனக்கு பிடிக்கலையா, எதுக்கு இங்கே வந்திருக்கிற அப்படின்ற மாதிரி தான் வந்து பேச்ச ஆரம்பிப்பாங்க. அப்படியே வந்து நாளைக்கான எபிசோட வந்து முடிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.